பாப்பாக்கு இன்னும் 20 நாள்ல கல்யாணம் இருக்கு. அதுக்கு என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டேறீங்க. நான் உங்ககிட்ட இத பத்தி பேசணும்னு நினைச்சேன். நீங்க கடை வேலை, சொத்து பிரச்சனை, அந்த வேலை இந்த வேலைன்ட்டு இதெல்லாம் மறந்து போட்டீங்க. ஆமா 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 சொன்னா மட்டும் நம்ம பிள்ளைக்கு நம்ம தான் எல்லாமே எடுத்து செய்யணும். அதை விட்டுட்டு இப்படி இருந்தா என்ன ஆகுறது? ஆப்ரேட்டர்காரங்களே ஒன்னும் சொல்லாம இருக்காங்க. என்ன சொல்றதுக்கு என்ன இருக்கு? நம்ம தான் முன்ன இருந்து எல்லாம் பண்றோம்னு சொல்லியாச்சு. அதை விட்டுட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க. சரி சரி எல்லாம் சொல்லாதீங்க. பத்திரிக்கை அடிக்கணும், அப்புறம் எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கணும், அப்படி இப்படி எம்புட்டு விஷயம் இருக்கு. எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் என்ன பண்ணா எம்புட்டு வேலை எவ்வளவு வேலை இருக்குன்ட்டு. பட்டுப்புடுன்னு விஷயத்தை நடத்த பாருங்க. ஆமா சரி சுதா, அம்மாட்ட இது மாதிரி எடுத்து பேசுங்க. என்னத்த பேசுறது? ஏன் பேசு. சரி நானே பேசிக்கிறேன். அம்மா என்னடி நீ நினைக்கிற மாதிரி அக்காக்கு என்ன சுவாதி பாப்பா கல்யாண விஷயமா உங்க அப்பா நான் பேசிட்டு இருக்கேன். மறக்க வந்து ஏன் பேசிட்டு இருக்க? நீ காலேஜுக்கு நேரம் ஆச்சு, சாப்பாடு ரெடி பண்ணிட்டியாமா? எல்லாம் ரெடி பண்ணி சாப்பாடு எல்லாம் கட்டி வச்சாச்சு. எடுத்துட்டு கிளம்புடி. எடுத்து கிளம்புன செஞ்சிருக்கேன்னு சொல்லவே இல்ல. இங்க பாத்தீங்களா, நமக்கு 1008 பிரச்சனைனா பொண்ணுக்கு சாப்பாடு செஞ்சதுக்கு அப்புறம் நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லணும் போல இருக்கு. பாப்பாங்களுக்கு பிடிச்சதை நீ சமைச்சு கொடுக்க வேண்டியதானே? ஆமா, பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காது. இப்படி ஒவ்வொருத்தவங்களா பார்த்து நான் சமைச்சிட்டே இருந்தா காத்தால இருந்து நைட் வரைக்கும் நான் சமையல் கட்டிலே தான் இருக்கணும். எல்லாம் இன்னைக்கு உனக்கு பிடிச்சதான் சமைச்சிருக்கேன், எடுத்துட்டு போங்க. உருளைக்கிழங்கு வரவல் செஞ்சிருக்கீல, உருளைக்கிழங்கு வரவல் இல்லைன்னா சாப்பாடு இறங்காதே. உனக்கு தான் தெரியாது எனக்கு. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறோம். நீ மட்டும் தான் இருக்க? அக்கா எங்க? அக்கா போன் பேசிட்டு இருக்க. காலங்காத்தால யார்ட்ட போன் பேசிட்டு இருக்க? யார்ட்ட பேசுவா? மாமா கூட தான். சுதா, இப்ப எதுக்கு பிள்ளைங்கள்ட்ட இப்படி கேள்வியா கேக்குற? அதுக்கு இல்லங்க, ஒன்னும் சொல்ல வேண்டாம். எதுவும் சொல்லலப்பா. பொண்ணுங்களை பத்தி ஏதாவது சொன்னா உங்களுக்கு கோவம் வந்துரும்ல. நீங்களே கடைக்கு கிளம்புங்க. கடைக்கு போய் மாமாவும் அத்தையும் பார்த்துட்டு பத்திரிகையில என்ன பேர் போடுறது என்ன அதுன்ட்டு எல்லாம் கேட்டு விசாரிச்சு எழுதிட்டு வாங்க. சொல்லாம போங்க. முத நான் மட்டும் போனா எப்படி? நீ என்ன கூட வரணும்? அப்பா சொல்றதும் கரெக்ட். அங்க காலேஜ் போனதுக்கு அப்புறம் நீங்க கடைக்கு போனதுக்கு அப்புறம் அம்மா டிவில உட்காந்து நாடகம் பாத்துட்டு இருக்கோம். அப்புறம் வீட்டுல என்ன வேலை இருக்கு, அதனாலதான் அம்மா வரமாட்டேங்குது. ஓ, அதான் காரணமா? அப்படியே உங்க புள்ள சொல்றதுக்கு நீங்களும் சரிம்பீங்களே. தலை சீக்கிரம் எந்திரிச்சு வேலை பாக்குறது உடம்பு டயர்டா இருக்காதா? ஏன் நான் ரெஸ்ட் எடுக்க மாட்டேனா? அன்னைக்கு அவங்க தான் செல்ல நோண்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தெரியாது. கொஞ்ச நேரம் டிவியை பாக்குறது உங்களுக்கு மனசு உறுத்துதாக்கும். அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்லல. நீங்க போனதுக்கு அப்புறம் நீ கிளம்பி வா. பேர் போய் அப்பா அம்மாவை பாத்துட்டு வந்துருவான். சரி, பாக்கிட்ட உன்னை எப்படி கோத்துட்டேன் பாத்தியா? அடிதான் வாங்குவேன். போடி முத. பாதி உன் மாமா கூட போன் பேசிட்டு இருக்கா, அப்புறம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத. எதுவா இருந்தாலும் என்னையதான் ஏதாவது சொல்ல வருவ. போமா. ஏ நில்லுடி, பாச பொண்ணு சுவாதி அக்கா வர சொல்றேன், அவள்கிட்ட நீ பேசிக்கோ. பாத்தீங்களா, சின்னவள ஒன்னும் சொல்லிடக்கூடாது. பொசுக்கு பொசுக்குன்னு இப்படி கோவப்படுறா. இல்ல நீங்க கொடுக்குற செல்லம் தான். அம்மா, நான் தான் ரொம்ப செல்ல கொடுக்குறேன் பாரு. அம்மா மாப்பிள்ள கூட பேசிருந்தியாமே? ஆமாமா. பேசி முடிச்சிட்டியா? வேலைக்கு போனல, அதுக்காக போனை வச்சிருந்தாரு. சரிடா, அப்பாட்ட கல்யாண விஷயமா பேசிட்டு இருந்தேன். ஆமாமா, நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். என்னடா எதுவும் பேசாம இருக்கீங்களேன்ட்டு. தாத்தாவையும் அப்பையும் பார்த்துட்டு கிடைக்கிறது எல்லா விஷயமும் பண்ணணும். உங்க அம்மா வான கூப்பிட்டா வர மாட்டேங்கிறா. ஏமா நீ போயிட்டு வாவே, போலாம் தான் நினைக்கிறேன். அப்பனா உங்க அப்பா ஏதாவது சொல்லுவாங்க. அதான் நானும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. கூட வா, போயிட்டு வரலாம். அப்பா கூப்பிடுறாரு, போயிட்டு வா. சரிதா, நாங்களும் காலேஜ் கிளம்புறோமா. பாத்து போயிட்டு வாங்க 2 பேரும். சரிம்மா. அப்புறம் என்ன, நம்ம பொண்ணே சரி போயிட்டு வாமான்ட்டா. போலாம் வாங்க. அம்மா என்ன எந்திரிக்காம என்னடா பண்றா? அம்மாட்ட போய் நீயே கேளு. இந்த நான் கேட்டதா திட்டுவாடாவ. நம்ம மேலதான் ரொம்ப கோவமா இருக்கா. என்ன எதுன்னு அவள்கிட்ட கேட்டுதான் இருக்கேன். நீ தான் அம்மாவை சரி பண்ணணும். அம்மா நான் தான் சரி பண்ணணுமாக்கும். அம்மாலாம் இப்போதைக்கு மாற மாட்டா. அம்மாச்சி கிட்ட இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னா அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும். என்னது, அம்மாச்சி கிட்ட சொல்ல போறியா? ஆமாடா, தான் சொல்ல முடியும். 2 பேருக்கு சண்டையா இருக்கு, பேசிக்க மாட்டேங்கிறாங்களே. அதான் அம்மா பொண்ணுங்க பேசாம இருந்தாலும் நீ இப்பெல்லாம் பண்றான்னு தெரிஞ்சா உங்க அம்மாச்சி ஏதாவது கண்டிப்பாங்க, செய்வாங்க. இப்படி சாப்பிடாம இருக்க, உடம்ப எங்க எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ தோணுதுப்பா, போய் சாப்பிடாம இருந்துச்சுல, அதே மாதிரிதான் அம்மாவும் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இருக்கலாம், அம்மா அப்படி கூட செய்வா. எப்பவுமே சாப்பிடாம இருந்தா என்னமா பண்றது? நமக்கும் சமைச்சு தர மாட்டேங்குது. கடையில நம்ம எத்தனை நாளைக்கு தான் சாப்பிட்டு இருக்கிறது? சொல்றதும் சரிதான். அவளும் சாப்பிட மாட்டேங்கிறா, நமக்கும் சமைச்சு தர மாட்டேங்கிறா. வேற யார் சொன்னாலும் உங்க அம்மா எடுத்துக்க மாட்டா. அம்மாச்சிட்ட சொன்னாதான் எல்லாம் சரி வரும். என்னடா நினைக்கிற இதை பத்தி? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, நான் இந்த விஷயமா அவங்க கிட்ட சொல்ல போறேன். அதுக்கப்புறம் அவங்க பொண்ணை எப்படி வேணா சமாதானப்படுத்திக்கிட்டோம். எவ்வளவோ கெஞ்சி பாத்தியும் பொணக்கா இருக்கு. நானும் என் நேரம் தான் சோகமாவே இருக்கிறது. நல்லா ஜாலியாடுறா. இல்ல உங்க அம்மா நினைச்சிட்டு சோகமா இருக்க. பவித்ரா பாப்போட காதல் செட் ஆயிடுச்சுல, போன் பண்ணி பேசிட்டே இரு. ஆமா, போன் பண்ணி பேசிட்டே இருக்கணும். பவித்ராவே ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்ப அவளை போய் நான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, ஞாயிற்றுக்கிழமை தான் அவளுக்கு லீவு. அப்போதைக்கு பேசிக்கலாம். சரிடா, உனக்கு எனக்கு சேர்த்து டிஃபன் வாங்கி தந்தாரே. இப்ப அம்மாக்கு நம்ம வாங்கிட்டு வந்ததே சாப்பிடல. இப்ப காத்தால வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாளா? அப்பெல்லாம் வீணாக்குவா. 2 பேருக்கு மட்டும் வாங்கிட்டு வரேன். சரிப்பா. அதேனா அப்படி நீ காலேஜ் கேண்டீன்ல சாப்பிட்டு, நானும் பக்கத்துல கடையில சாப்பிட்டுக்கிறேன். உங்க அப்பா எங்க ஆளை காணா? தலைக்கு சாப்பிடணும்ல, அதுக்காக டிஃபன் வாங்க போயிருக்காரு. நான் சமைச்சு தர மாட்டேன் உனக்கு. உங்க அப்பா நான் அனுப்பிச்சு விட்டேன். எனக்கு மட்டும்னா அப்பாக்கு? அந்தாலும் வேணா கடையில வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். நீ ஏன் இப்படி முடியாம நிக்கிற? உடம்ப வருத்திட்டு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ நான் சொல்றது எதே கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்க. ஏண்டா அம்மா இப்படி இருக்கேன்னு எப்படி வருத்தப்பட்ட? நீ சாப்பிடாம இருந்த, மத்த சோகமா வச்சுட்டே இருந்த. ஆனா இப்ப ஆமா, எல்லா நேரம் இப்படி இருந்தினா நான் மட்டும் உமனே இருந்தா என்ன ஆகுறது? உடனே நான் பாத்துக்கணும்ல. நல்லா பேசுறடா. உங்க அப்பா மாதிரியே உன்னையும் நம்பிடக்கூடாது. நல்லா சொல்லுவோமா. நைட்டு எவ்வளவு தூரம் உன்ட்டே போராடிட்டு இருந்துச்சு, சாப்பிடு சாப்பிடுன்ட்டு. ஒரு வாட்டியாவது காது கொடுத்து கேட்டியா நீ? நான் கேட்கவே மாட்டேன். நாள் எது சொன்னாலும் கேட்க மாட்டேன். கேட்க மாட்டீல? உடம்ப வளர்த்திக்கிட்டு இப்படியே இருமா. என்னடா இப்படி பேசுற? நான் என்ன பேசுறது?
நான் சொல்றதை கேட்கணும் இல்ல அப்பா சொல்றதையாவது கேட்கணும். 2 பேர் பேச்ச கேட்க மாட்டீங்கன்னா அப்புறம் என்ன ஆகுறது? அப்பாவும் நானும் முடிவெடுத்த மாதிரி என்ன முடிவெடுத்திருக்கீங்க? அந்த பவித்ரா உனக்கு வேணாம்னு முடிவெடுத்திருக்கியா? காலேஜ்ல நல்ல கண்ணா இருக்கியே. அப்படிலாம் கிடையாது. பவித்ரா தான் எல்லாமே. நம்ம வீட்டுக்கு வர சொல்றேம்மா, நீ பேசி பாரு. அதுக்கப்புறம் நீ ஏன் வேணாம்னு சொல்ல மாட்ட. நான் சொல்றது கேட்க மாட்டீல? அதான் உனக்கு வேணும்னு எல்லாம் பேசுற, முடிவு பண்ணிட்டேன். ஆமாமா. மாதிரி தலை கிருன்னு சுத்துது. நான் உள்ளார போறேன். சும்மா போவாத. நான் நிக்க கூட முடியலடா. ஆளுங்க எல்லாம் இழுக்குது வேற. ஒரு நாளைக்கு சாப்பிடாம இருந்தே இப்படி இருக்கு. இத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்க போற? இப்படியே தான் இருப்பேன். வீட்டுல என் சொல்லுக்கு யாரும் கட்டுப்படாத வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன். அம்மாடி ஆத்தாடி எல்லாம் புறணி இழுக்குதே. எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டேமா நீ. என்ன இப்படி இருக்கியோ தெரியல. அப்பா சொன்ன மாதிரி அம்மாச்சியை கூட்டிட்டு வந்து பேசினாதான் சரி வரும். நான் இப்படியே தான் இருப்ப நீயும். அப்பா வரட்டும், உடனே பேச சொல்றேன். மவனும் மருமகளும் வர மாதிரி தெரியுது. வாமா சுதா, வாப்பா. ஏமாமா வெளியே உட்காந்துருக்கீங்க? அத்தை எங்க? அக்கா எங்கம்மா சொன்னா கேக்குறா. உங்க அத்தை எங்க சொன்னா கேக்குறா. இஷ்டத்துக்கு வாரா. தோட்டத்துக்கு வேலை போயிருக்காமா. எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன் அம்மாட்ட, போகாதம்மான்ட்டு. பேச்சு கேட்காம அத்தைக்கே அப்பப்போ உடம்பு முடியாம போகுது. நானும் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேமா, இதுக்கு போற வேணான்ட்டு. நம்ம பையன் கதிர மாசம் மாசம் காசு தரனே, அது பத்தாதான்னு கேட்டேன். இல்ல இருந்தா சோம்பேறி ஆயிரு, உடம்பு ஏறின்ட்டு நான் கேட்டாதானே போறேன்னா சரி போன்னு விட்டாச்சுமா. உள்ளாரே எவ்வளவு நேரம் தான் உட்காந்துக்கிறதுன்னு சரி வெளியே வந்து உட்காந்தேன். மாமா சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன்மா. வச்சுட்டு தான் போனா. விஷயம் கதிரு, உங்கள்கிட்ட பேசணும்னு நினைச்சேன்ப்பா. பாதி பாப்பா கல்யாணம் நாள் நெருங்கிட்டு இருக்கு. பத்திரிக்கை அடிச்சு எல்லாரையும் கூப்பிடணும்ல. ஆமாப்பா. இல்ல என்ன பேர் அடிக்குது என்ன ஏதுன்ட்டு உங்கள்கிட்ட அம்மாட்டையும் விசாரிச்சு போலான்னு வந்தேன். அத்தை வேலைக்கு போயிட்டாங்க. சரி பரவாயில்ல. அத்தை இங்க இருந்தா அவனை பிடிக்க மாட்டேதுல. ஏதாவது சொல்லிட்டே இருப்பா. அத்தை இல்லாதப்ப வந்து நல்லதுதான். இப்பெல்லாம் நான் நினைக்கவே இல்ல. நினைக்கலப்பா. யாரையும் பாகுபாடு பார்க்காம அப்பாவும் நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா உங்க அம்மா காரி இருக்காளே, சுவாதி பேத்தி விஷயத்தை பிடிச்சவ. சரி விடுங்க மாமா, திரும்பவும் அதை பத்தி பேசி. அம்மா நானும் நினைக்கிறேன். நின்னுட்டே பேசுறீங்க, வாங்க உள்ளார போலாம். நல்லா காத்தோட்டமா இருக்குல்ல. பேப்பர்ல என்ன ஏதுன்னு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பத்திரிக்கை அடிச்சிடலாம்ப்பா. சரிப்பா. மாடி சுதா, மாமா டேபிள் மேல பேப்பரும் பேனாவும் இருக்கும், போய் எடுத்துட்டு வாமா. சரி மாமா. என்ன கதிரு, உடம்பு நல்லா இருக்கும் போதே சொல்லுங்கப்பா. மொத்த எல்லாத்தையும் உங்க 3 பேருக்கு பிரிச்சு கொடுத்தலாம்னு நினைச்சா அது என்ன டக்குன்னு முடிய மாட்டேங்குது. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான் வருது. பாத்துக்கலாம் விடுங்க. புஷ்பானி தான் ஒத்து வர மாட்டேங்கிறா. சரின்னு சொல்லிட்டானா சீக்கிரம் சொத்தை பிரிச்சு கொடுத்தா எனக்கும் நிம்மதியா இருக்கும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா. நீ இப்போதைக்கு கோவமா இருந்தாலும் அப்புறம் சம்மதிச்சிருவாங்க. உங்க அண்ணி எப்ப நம்ம சொல்லதுக்கு எல்லாத்துக்கும் சரிங்கிறாங்க. ஒன்னு சொன்னா அவனு புடிச்சுக்கிறா. அண்ணன் எல்லாத்துக்கும் சரின்னு சொன்னாலும் புஷ்பானி ஒரு நிலையில நிக்கிறா. தங்கச்சி அம்மளா கஷ்டப்படுறாளே, பாப்பா மாமியான்னு வீட்டுல ஏதாவது குறை சொல்லிட்டு இருக்காங்களேன்ட்டு பாப்பாக்கு நல்லபடியா பார்த்து செய்யலாம் நினைச்சா கூட உங்க அண்ணி புஷ்பா செய்ய விட மாட்டேங்கிறா. தங்கச்சி பாவம்டா. மாமியாரும் ஏதாவது பேசுறாங்க, புருஷனும் பேசுறாங்க. கதையை நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காவ. அதான் போக போக எல்லாம் சரியாயிடும். நீங்க எதை நினைச்சு அதை வருத்தப்பட்டு இருக்காதீங்க. இப்படிலாம் நினைக்காம இருக்க முடியும். ஒரு பக்கம் உங்க அம்மா சுவாதி பேத்தி பத்தி இப்படி பேசுறாளேன்னு நினைப்பு. ஒரு பக்கம் உங்க தங்கச்சி அம்மாவா நினைக்க தோணுது. உங்க அண்ணி புஷ்பா கிட்ட உங்க அண்ணி இப்படி மாட்டிட்டு கஷ்டப்படுறான்னு நினைக்க தோணுது. எல்லாத்தையும் நினைச்சிட்டு எதையும் நினைச்சு நைட்டு தூக்கமும் வர மாட்டேங்குதுடா. எதையும் நினைச்சிட்டு இருக்காதீங்கப்பா. பேப்பரே பேனாம என்கிட்ட கூட. பேப்பர் வந்துட்டா என்ன எழுதுனா மாப்பிள்ளை குலதெய்வம், அடுத்து நம்ம குலதெய்வ பேர் எல்லாம் எழுதணும். சரிப்பா. அடுத்து திருமண அழைப்புதல் போட்டு தை மாசம் லாஸ்ட் கல்யாணம். சரிப்பா. மாசம் லாஸ்ட் தேதி போட்டுட்டு முகூர்த்த நிலம் காத்தால எத்தனை மணிக்கு வச்சுக்கலாம்? நீங்களே சொல்லுங்க மாமா. என்னமா சொல்றது இருக்கு. அம்மாட்ட கேட்டீங்களா? வரும்போதா பேசிட்டு வந்தோம். ஓஹோ அப்படியா? என்ன சொன்னாங்க? காத்தாலே வேண்டாம், ஒரு 9 பத்திரிக்கை வச்சுக்கலாம்னு சொன்னாங்க மாமா. சரிம்மா. அன்னைக்கு நேரம் கரெக்டா இருக்குமான்னு தெரியல. நல்ல நேரம் வருதோ அதை எழுதிக்கோங்க. சரிப்பா. ஊர் பேரு, தெரு பேரு, உங்க அப்பா பேரு, எங்க அம்மா பேரு, என் பேரு, உங்க அம்மா பேரு, உங்க 2 பேர் பேரும் போட்டு வாதி பேத்தி பேரை போட்டுக்கோங்க. சரிப்பா. அப்ளேட் சைடு நான் கேட்டுட்டேன் மாமா எல்லாத்தையும். சரி யார் என்னது எல்லாத்தையும் போட்டுட்டு கல்யாண முகூர்த்தம் எந்த மண்டபத்துல வைக்கிறது? சிம்பிளா கோயில வைக்கலாம்னு நினைக்கிறோம்ப்பா. ஏன்டா சிம்பிளா கோயில தான் வச்சிருந்தேன். இப்போதைக்குள்ள பிரச்சனைக்கு எல்லாம் பெரிய மண்டபத்துல வைக்க வேணாம், கோயில வைக்கலாம்னு நினைக்கிறோம். அம்மா மட்டும் தான். அவங்களும் செலவு பண்றதுக்கு யோசிப்பாங்களா மாமா? அதுவும் நல்லதுதான். சரிப்பா, அப்பா கோயிலே பண்ணிடலாம். சரிப்பா. இந்த கோயிலு நம்ம வீட்டு பக்கத்துல காமாட்சி கோயில் இருக்குல்ல, அங்கே பண்ணிடலாம்ப்பா. காமாட்சி அம்மனும் பழமையான கோயில தான், திருப்தியா பண்ணிடலாம்ப்பா. சரிப்பா. கோயில பண்ணிட்டு பிள்ளைல பாலமலம் கொடுத்துட்டு அடுத்து நம்ம வீட்டு பாலமலம் கொடுக்கறது. சரிம்மா. கொண்டு சொல்லுங்க என்ன எழுதுறேன்ட்டு. கல்யாணம் பண்றது கோயில தானே, அதை எழுதிக்கோங்க. மாப்பிள்ளை பேர் போட்டுருக்கு, கீழே நம்ம பேர் போடணும். உங்க 2 பேர் பேரையும் போட்டுக்கோங்க. சின்ன பேத்தி பேரையும் போட்டுக்கோங்க. சரிப்பா. சரி மாப்பிள்ளை அம்மா பேரு அப்பா பேரு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. முக்கியமா தாய் மாமா பேரு போட்டுணும். தாய் மாமா பேர்ல உங்க 2 பேர் பேரு வரணும். உங்க அண்ணன் பேரு, தங்கச்சி மச்சான் பேர்லாம் போட்டுக்கோங்க. சரிப்பா. சரி என்ன பேர் போடணுமோ அதெல்லாம் கேட்டு போட்டுக்கோங்க. சரி மாமா. பத்திரிக்கை என்ன டிசைன் வரணுமோ பாத்துட்டு பாப்பாட்ட கேட்டிருக்கோம். சரிம்மா. பாப்பாவும் மாப்பிள்ளை என்ன ஆசைப்படுறாங்களோ இந்த டிசைன்லயே பத்திரிக்கையும் அடிச்சிருங்க. சரிப்பா. கெஸ்ட் குலதெய்வங்களுக்கு தான் படிக்கணும். பத்திரிக்கை அடிக்கணும்னு கேட்டுக்கோ. அப்ளேட்லயும் கேட்டுட்டு நீ அடிச்சிருப்பா. உங்களுக்கு சிரமத்தை உண்டாக்காத. அதான் நினைக்கிறேன் நானும். பிள்ளைங்க எப்படி ஆசைப்படுதோ அதே மாதிரி செஞ்சிரு. இருந்தாலும் உங்ககிட்டே ஒரு வார்த்தை கேட்கணும்ல. பெரியவங்க உங்ககிட்டே ஒரு வார்த்தை கேட்கணும்ல மாமா. சரிம்மா, அதனால ஒண்ணும் இல்ல. சரிப்பா. பத்திரிக்கைலாம் அடிச்சுட்டு நம்ம குலதெய்வ கோயில் போறப்ப கூப்பிடுறேன். நீங்களும் அம்மா வாங்கப்பா. சரிப்பா. சரிமாப்பா, நாங்க கிளம்புறோம். ஆமா, இருந்து சாப்பிட்டு போங்க. இல்லப்பா பரவாயில்ல. கடை வேலை எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ பரவாயில்லப்பா. அங்க கடையில நிறைய வந்துருச்சா, இந்த மாதிரி வியாபாரம் போக மாட்டேங்குது. ஏதோ சுமாரா தான் போயிட்டு இருக்கு. இருக்கிற வியாபாரத்தை வச்சு ஓட்டிக்க வேண்டியதான். நீங்களும் கடைக்கு வாங்க மாமா. இப்படியே இருக்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்ல. சரிம்மா வரேன். சரிப்பா நான் கிளம்புறோம். பத்திரிக்கை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துட்டு வரேன்ப்பா. சரிப்பா. அத்தை வீட்டுக்கு வந்தோடனே சொல்லிருங்க மாமா. சரிம்மா நான் சொல்லிடுறேன். சரிப்பா வட்டுங்களா? பாத்துக்கோங்க மாமா. வந்தாலும் போன் பண்ணு மாமா. சரிம்மா. இதெல்லாம் இருக்கலாம் மாமா.
மாத்திரைலாம் இருக்குமா, மாத்திரை என்ன ஃபோன் பண்ணுங்க மாமா. வாங்கிட்டு வந்துடுறேன்ப்பா. சரிப்பா, சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இதுக்கு வீட்டுக்கு வாங்க, எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வருவோம். சரி மாமா.